வணக்கம் ராஜேஸ்வரி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வயலூரில் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல மிக உயர் அனல் மின் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. தலா 660 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுள்ள 2 அலகுகள் மூலம் 1320 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலைய பணிகள் 70% முடிவடைந்த நிலையில் எஞ்சிய பணிகளானது தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அனல் மின் நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் பகுதியில் உள்ள மின்மாற்றியில் டேங்கர் லாரியில் இருந்து ஆயில் நிரப்பும் பணியின் போது திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டது. அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய ஆயில் என்பதால் தீ மலமளவென கொழுந்து விட்டு எரிந்து வருவதால் அங்கு வானுயர கரும்புகையானது எழுந்து வருகிறது. இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரையும் மற்றும் ரசாயன நுரையும் தீச்சடித்து நீண்ட போராட்டத்திற்கு தீயை அணைக்கும் பணியை ஈடுபட்டு வருகின்றனர். தீயணைப்பு தொழில்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை பரவாமல் கட்டுப்படுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சம்பவ இடத்தில் காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்து மார்ச் மாதத்திற்குள் பணிகள் முடிந்து மின் உற்பத்தி துவக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்து சென்ற நிலையில் இந்த தீ விபத்தானது தற்போது ஏற்பட்ட நிலையில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக தீயணைப்பு துறையினர்கள் தனது துரிதமான நடவடிக்கையால் பகுதியில், அதாவது அருகாமையில் உள்ள பகுதிக்கு தீ பரவாமல் கட்டுப்படுத்தியதால் பெரும் விபத்தானது தற்போது தவிர்க்கப்பட்டு உள்ளது. ராஜேஸ்வரி.